மனித உருவத்திலே பறந்திருக்கிறது என்றறிந்து அங்கையா
7 பேர்களும் அங்கு நாடும் ஒரு மேனியும் நாடும் ஒரு மேனியும் உடனே வளர்ந்துவார் ஒரு வண்ணமும் வளர்ந்துவார் வரும் நாளையில் மக்கள் 7 பேரும் வயதாகி ஓடி விளையாடும் பிராயமா ஒன்று வயதாகி இறக்கி காது குத்தி 6 வயதாகி ஓடும் பிராயமா நல்ல வயதுமாகி அறிவுணரும் ஐந்து வயதாகி அருமை மக்களாகி அக்காலங்கள் 7 பேரை வாழாடை தேன் கொடுத்தால் குழந்தை விஷம் கலந்து இறந்து விடும் என்று வாழாடை தேன் எடுத்து குழந்தை வாயில் கொண்டு ஊட்டி வளர்த்து வரக்கூடிய காலம் அக்காலங்கள் 7 பேர்களுக்கும் வயது 5 வயதானது. அப்படியாயிருந்த போது
களி மறுத்து விட்டது. ஒரே கம்ப்யூட்டரா போச்சு. உள்ளங்கையிலே உலகை பார்க்கும் காலமாகி விட்டது. நம்ம ஆழ்வார்குறிச்சியில தலை சாய்ந்த முப்பராதியம்மா கோயில்ல நடக்கக்கூடிய கொலை விழாவை இப்ப அமெரிக்காவில் உள்ளவர் பார்க்கக்கூடிய அளவு காலமாகி போச்சு. அந்த காலத்துல கோயில் கடவுள் சொன்னாலே எல்லாருமே கொடைக்கு லீவ் போட்டு வந்த காலம். இப்ப வீடியோ கால் போட்டு அட்டென்ட் பண்ணுங்க பாப்போமே. ஏயா ஒரு வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா கோயில் எனக்கு உண்டு. பேஸ்புக்ல கோயில் கூட வீடியோ பார்த்து தான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய இருக்கும். கோயில் வழியும் கேட்க மாட்டேங்கிய, என்னதான் நினைக்கிய அப்படின்னா அப்படிலாம் காலங்கள் அப்படி ஆகி போச்சு. அதனால கழிவறுத்த உலகத்தை பார்க்கலாகாது. இந்த உலகத்திலே கடவுள் எங்கிருக்கிறார் என்று கேட்கிறார்கள். கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறார்கள். கடவுள் எந்த திசை நோக்கி இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். ஐயா, கடவுள் இந்த குளத்துக்கார மாதிரி செக்க செவப்பா இல்ல முன்னாள் உள்ள தாளக்கார மாதிரி கருப்பாடு கேட்கக்கூடிய அளவுக்கு காலம் கலிகாலமாயிருக்கு. இவர் செவப்பா அவர் கருப்பு அப்படி காலமாகி விட்டது. அப்பேற்பட்ட உலகத்தை நீ பார்க்கலாகாது பார்வதி என்று சொன்னார் பகவான். அப்பதான் பகவான் இடத்திலே பார்வதி சொல்வார், இறைவா பகவான் எங்கிருக்கிறார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாதா? இறைவா பகவான் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருப்பதே நீங்கள் தானே இறைவா. உடலும் நீங்களே, உயிரும் நீங்களே, கண்ணும் நீங்களே, கண்ணில் உள்ள ஒளியும் நீங்களே. இறைவா ஒரு மனிதன் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அவன் உள்ளம் ஒன்று சொல்லும், அட பாவி உனக்கு வேண்டாத செயலை செய்கிறாயடா, இதால அவனுக்கு கேடு இல்லைன்னா உனக்கு கேடுன்னு சொல்லும். இல்லைன்னா இந்த செயலை செஞ்சேன்னு சொன்னா உனக்கு நல்லது, இதால பழத்தியாருக்கு நல்லதுன்னு சொல்லும். சொல்லக்கூடிய மனசே மனசாட்சி. அந்த மனசாட்சியே கடவுள். கடவுள் எங்கிருக்கிறார் என்ற கேள்விக்கு இதைவிட வேறு எந்த விடை இருக்கு? அதிலும் நான் சொல்கிறேன், கடவுளை கண்ணால் பார்க்க முடியுமா என்பவர்களுக்கு இந்த பதிலை கூடவா நீங்கள் சொல்ல முடியாது? அது என்னம்மா சொல்றேன் கேட்கிறீங்களா? ஒரு பாலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பாலில் இருந்து என்னெல்லாம் கிடைக்கும்? பாத்திரத்துல பால் இருக்கு. பார்க்க அது பாலுதான், அதை ருசிச்சு பார்த்தாலும் அது பாலுதான். ஆனா அந்த பாலிலே கிடைப்பது தயிர், மோர், வெண்ணெய், நெய். இத்தனையும் கிடைக்குன்னா அந்த பாலையில இருந்து இத்தனையும் பிடிச்சு காமிக்க முடியுமா? முடியாதுல்ல. அது போல பகவானை நினைத்து உடலாலும் உள்ளத்தாலும் இறைவா இறைவா உன்னையவே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். யாருக்கும் எந்த கேடும் செய்ய மாட்டேன், என் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயலும் செய்ய மாட்டேன்னு சொல்லி பகவானாக நினைத்துக் கொண்டு தன் உள்ளத்திலே இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனையே துதிக்க வேண்டும். அதாவது மனிதன் பாலாக இருக்கிறான், அவன் இறைவனை வழிபட வழிபட தயிராகி மோராகி புளித்து வாழ்க்கையிலே காமம் கொடுபம் எல்லாத்தையும் அனுபவித்து இவ்வளவுதான் வாழ்க்கை என்று விடுவித்து வெண்ணெய் என்கின்ற அந்த ஆன்மீக வாழ்க்கையை கையில் அடிக்கிறார். அதிலே இறைவன் என்கிற நெய் அவனுக்கு கிடைக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது கடவுளை கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா இதோட வேற ஒரு விளக்கம் இருக்கா இறைவா? அது மட்டுமல்ல, ஒருவனை அடித்தால் அந்த வலியை அவன் உணரத்தான் முடியுமே தவிர அடித்த வலியை காட்டி என்று சொன்னால் நம்மளால் முடியாது. இறைவன் ஒவ்வொருவருக்கும் உணர்ச்சி மூலமாகத்தான் அவன் தன்னை உருவாக்கி காட்டுகிறானே தவிர எனக்கு இந்த உருவத்திலே இருக்கிறேன் என்று காட்சி கொடுக்கவில்லையே. நினைத்த உருவத்திலே கஷ்டப்படும் போதெல்லாம் நமக்கு உதவுகிறவர்கள் எல்லாமே கடவுள் தான். அது மட்டுமா, கடவுள் எந்த திசை நோக்கி இருக்கிறார் என்பதற்கு இறைவா உங்களுக்கு விளக்கம் தெரியாதா? ஈஸ்வரி என்னிடத்தில் நான் கேட்க வேண்டுமா? இறைவா ஒரு தீபத்தை நமது திருவிளக்கில் பொருத்தினால் அந்த ஜோதி எந்த திசை நோக்கி எரியும் என்று யாராலும் சொல்ல தெரியுமா? ஒரு தீப ஜோதி எந்த திசை நோக்கி அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு விடை காண முடியுமா? நீங்களோ ஜோதி சுரூபம் தானே. 1008 தெய்வங்கள் இருந்தாலும் 1000 சிலைகள் வடித்தாலும் ஜோதி ரூபமாக காட்சி கொடுக்க போய்த்தால் கருவறையிலும் உனக்கு ஒளி விளக்க
வைத்துதான் தீபம் வச்சுக்கிறார்களே தவிர மற்றொன்றை வைத்து மட்டும் பூஜை செய்வதுண்டா? உருவமே இல்லை என்றாலும் ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைத்தால் அந்த ஒளியே ஜீவன், ஜீவனே சிவன் என்பார்கள். அப்பேற்பட்ட இறைவன் நீங்கள் அல்லவா? கொண்டு இந்த திசை நோக்கிதான் இருக்கிறாரா கடவுள் என்று யாராலும் சொல்ல முடியுமா? இறைவனா பகவானே, அழிவெடுத்த உலகத்தை பார்க்கலாகாது என்று சொல்வதனாலே உங்களுடைய வார்த்தைக்கு தடுத்து மறுத்து பேச மாட்டேன் என்று ஆண்டவன் இடத்தே ஆதிபராசக்தி பார்வதி நல்ல தேனை எடுத்து அவன் கிழகள் மதக்காமல்
பார்வதி இன்று அதை ஏன் செய்ய மறந்தார், என்ன காரணம் என்று இறைவன் கேட்கின்றார். அதாவது பகவான் படியிறந்து வரும்போது இந்த பார்வதி இவ்வளவு பணிவிட செஞ்சிருக்கார். பணிவிடைகள் செய்திருக்காள். அப்படிங்கும் போது இன்னைக்குதான் என் வீட்டுல நான் வில்லுக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னா என் வீட்டுக்காரி என்ன செய்தா, அவ பாட்டுக்கு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் கேட்டு எனக்கு சாப்பாடு நேரம் இல்லாத மணி 8:30 சாப்பிட்டா எப்படா தூங்கலாம்னு இருக்கானே. அப்ப இந்த நேரத்துல இப்படி டிவியை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டா எங்க வேணும், பகல் ஃபுல்லா சுத்திட்டு இப்பதான் வந்திருக்கேன். நீங்க எப்ப வந்து ஏன் வந்து எங்க போயிருந்தீங்க கேட்டானா, வீட்டுல பொங்கி வைக்கிறது யாரு, பொறிச்சு வைக்கிறது யாரு, இவ்வளவு பிள்ளைகளுக்கு பேணி பாதுகாக்கிறது யாரு, பிள்ளைகளை பெற்று விட்டு நீர்வாட்டுக்கு போயிட்டு வளர்க்கறது யாரியா. அப்ப நீ வேலை போயிட்டு வருது உனக்கு பாதுகாப்பா உனக்கு பணிவிட செய்த என் வேலை. நாடகம் பார்த்துக்கிட்டு விளம்பரம் போடும்போது உனக்கு சோறு சாப்பாடு குழம்பு எல்லாம் வருங்க. நாடகத்துல முதல் விளம்பரம் போடுது, அப்பதான் நல்ல சோறு வருது. ரெண்டாவது கட்ட விளம்பரம் போடும்போது அதுல கொஞ்சம் குழம்பு ஊத்துறா, அதை சாப்பிடலன்னு சொன்னா அதோட சாப்பாடு சாப்பிட்டு மிச்சம் எடுக்கிறது கூட ஊற்றிடுறாங்க. அவ சாப்பிடுற மாதிரி இல்லை. அதுக்காகவே இவன் இப்படி பண்ணதான்னு சொல்லி வீட்டுல இப்ப மார்பிள்ஸ் வைக்காச்சு. அவ இருந்து அவ மாதிரி டிவி பார்க்கறது, அவன் இருக்கிற இடத்துல தள்ளி வச்சா டைமுக்கு சுவங்கன்னு வருது. ஆகவே ஆதி பராசக்தி செய்யக்கூடிய கடமையை இப்போது தவறுதற்கு என்ன காரணம் பகவான் கேட்க ஆதி பராசக்தி பார்வதி சொல்கிறார், ஆண்டவரே பகவானே, ஆண்டவரே பகவானே, ஆதி சக்தியுட சொல்ல கேளோ, இறைவா எந்தறைவா இறையாடும் பகவானே, இந்திய பூலோகத்தில் என்னை விட அழகு பெண்கள் யாரேனும் உள்ளார்களா, பார்வதிக்கு மேலழகு மேல் அழகு பாவுலகில் யாரும் உண்டா. ஈஸ்வரிக்கு மேலழகு இந்திய பூலோகத்தில் யாரும் உண்டா, யாரும் உண்டா. பகடியால் கேட்கும் போது பகவான் சிவபெருமான் வார்த்தை ஒன்று இந்திய பூலோகத்தில் ஆதிபராசக்தி உமையவள் பார்வதி, பார்வதிக்கு மேலழகு பார் உலகில் யாரும் இல்லை. ஈஸ்வரிக்கு மேலழகு இந்திய பூலோகத்திலே யாரும் இல்லை, இல்லை. அம்மா பார்வதி, இந்திய பூலோகத்தில் மட்டுமல்லாமல் ஈரேழு உலகமெல்லாம் தெரியும். பார்வதிக்கு வேறழகு இந்த பார்வுலகிலே யாரும் உண்டா? ஒரு கணவனுக்கு மனைவிதான் அழகு, ஒரு மனைவிக்கு
மினுக்கி கட்டிய கணவன் தான் அழகு. அவன் எவ்வளவு மேக்கப் போட்டு கிழங்கு மாதம் ஓரையில 1/4 கிலோக்கு மேல முகத்துல அள்ளி அப்பனாலும் சரிதான், எத்தனை வேலனோடி கால் பார்க்கறாலும் சரிதான், புருஷனுக்கு பொண்டாட்டி தான் அழகு. பொண்டாட்டிக்கு புருஷன் தான் அழகு. நம்ம வீட்டுக்காரரு கருப்பா இருக்காரு, இந்த மனுஷன் நல்லா செக்க செவேன்னு ஒரு பெண்ணு வீட்டுக்காரரு கருப்பா இருக்காருன்னு சொல்லி இப்ப நம்ம முன்னால சேர் போட்டு உட்காந்துருந்தவங்க கண்ணாடி ராசா இவள மாதிரி நல்லா அழகா இருக்கிற மாப்பிள்ளை கொண்டு அவன் பாய முடியுமா, பேச முடியுமா? தாலி கட்டியாச்சுன்னா கணவனுக்கு மனைவி அழகு, மனைவிக்கு கணவன் அழகு. அழகு ராஜா என்று சொன்னதை அவனுக்கு திருப்ப பாருங்க. அப்படியாவது ஒரு 100 ரூபா வரணும்தான் பார்க்க, நீங்க பாட்டுக்கு சொல்லணும், நாங்களும் உங்களை மாதிரி தான் வீடு எடுக்கத்தான் வந்திருக்கோம். அதாவது இப்படி இருக்கும்போது பார்வதி உன்னை விட வேற அழகு யாரும் உண்டா? யோசிக்கவே கூடாது. தப்புன்னு ஒரு 200 எடுத்துக்கப்படாதா? யோசிக்க முடிச்சா வேண்டாமா, இல்லை இப்போ கொடுப்போமா, 10 பேர் கூட்டம் கூட்டத்துக்கப்புறம் கொடுப்போமா? அங்க ஏடிஎம்ல எடுத்தனால இப்போ கூகுள் பேல டிரான்ஸ்பர் ஆகும். ஆமா, அதாவது அப்படி இருக்கும்போது பார்வதி உன்னை விட அழகு பெண்களை இதுவரை நான் பார்த்ததும் இல்லை, இதுவரை பார்க்க போறதும் இல்லைன்னால பகவான். அப்பெல்லாம் பார்வதி ஒரு சூட்சமக்காரர். இந்த பெண்களே வெறும் மோசக்காரர்கள். இந்த பொம்பளைகிட்ட பேசிட்டு தப்பிக்கவே முடியாது. எங்க போனாலும் சரிதான், அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சே நம்மளை கொலையா கொண்டுவாங்க. தாலி கட்டின பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சொன்னா அவரை மாதிரி ஒரு கெட்டிக்காரர் யாரும் இல்லை. உலகத்திலேயே சிறந்த மனிதர்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்களும் கல்யாணம் முடிச்சுட்டோம்னா அந்த விருது அவனுக்கு தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவரை விட பூமாதேவிக்கு மேல பொறுமை யாரும் இல்லாமாங்க. தாலி கட்டி கணவனுக்கு மிஞ்சின பொறுமை பூமாதேவிக்கே கிடையாது. எவனை திடீர்னு பூமாதேவிக்கு கோவம் வந்து கூட நிலநடுக்கம் பூகம்பம்னு வந்துடுது. கணவன்மார்கள் கோவப்பட்டாருன்னு சொன்னா வாழ்க்கையே அதனாலேயே நம்மளுக்கு ஒரு பக்கமும் கோவப்படுறது கிடையாது. கோவப்பட்டாச்சுன்னு சொன்னா வீட்டுல எப்போதுமே விட்டு கொடுத்து போகணும். இதெல்லாம் விட்டு கொடுத்துதான் போகணும் சாப்பாட்டுக்கு ஹோட்டல்ல. அப்படி இருக்குங்களா? அதாவது பார்வதி உன்னை விட அழகு பெண்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. இறைவா நான் சொல்றேன் கேட்கிறீங்களா? என்னை விட அழகு பெண்கள் இந்த உலகத்திலே இந்திய உலகத்தில் மட்டுமல்லாமல் 14 உலகமும் நீர் கண்ணால் பார்த்ததில்லை, ஆனா காதால் கேட்டதும் தான். அப்பதான் பகவான் பார்த்தார். ஆதிசக்தி பார்வதி அழவனின் செய்திகளும் பார்வதிக்கு மேலழகு பார்த்ததில்லை பகவானும் மயில்களுக்கு மேலழகு உலகத்திலும் பார்த்ததில்லை. கண்ணா
இறைவா தலைவா ஈரேழு உலகமெல்லாம் என்னை போல அழகு பெண்கள் யாருமே இல்லை என்று சொன்ன போதும் அக்கா தங்கச்சி 7 பேர்கள் இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே பகவானே, 7 பெண்களையும் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லும் போது உடனே பார்த்தால் பகவான் எம்மா பார்வதி, படைக்க தெரிந்த எனக்கு தெரியாது பார்வதி, உருவாக்க தெரிந்த எனக்கு ஒருபோதும் அதை உடைக்க தெரியாது. உங்க அண்ணன் கோபால கண்ணனை அழைத்துக் கொள். அண்ணன் உனக்குன்னு ஒண்ணுதான் ஓடோடி வாரான பாவி மனுஷன் உன் மேல கைய வைக்க சம்மதிக்க மாட்டேன். அம்மா அண்ணன்னு சொல்லிட்டா போதும். உடனே உள்ளத்துல வந்துடலாம். பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சுன்னா மாட்ட மாட்டேன். அங்க இருந்து சடால்னு வாரானே உன் அண்ணன். உன் அண்ணனை அழைத்து கேளுங்க. உடனே ஆதி பராசக்தி பார்வதி தேவியானவள் ஆயமாய கோபாலனை அழைத்தார். நாமும் தரித்தவரே நாராயண, நாமும் தரித்தவரே நாராயண, நாராயண நவநீத கோபாலா, நவநீத கோபாலா நாராயண.
பொங்கப்பானை தீபாராதனைக்கு அண்ணனை அழைத்த விவரம் என்ன என்று ஆயவாயன் கேட்கும் போது ஆதிபராசக்தி பார்வதி சொல்லுகின்றார், அண்ணா என் தமையா மாயவா மதுசூதனா கருடமா கலரூடா கிருஷ்ணதேவராயா மச்சான் இருக்கிறாரே மச்சான், என்ன என்னை விட அழகு பெண்கள் யாரும் உண்டா, யாரையும் பார்த்ததுண்டா என்று கேட்கும் போது கண்ணால பார்த்ததில்லை பார்வதி, ஆனா காதால கேட்டதுண்டு அப்படின்னார். அப்ப எங்க இருக்கிறார் என்று கேட்கும்போது நாகலோக பட்டணத்தில் பாம்பு இடத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அக்காலங்கை 7 பேரா அம்சத்துல ஒன்னோட அழகா 7 பெண்கள் இருக்கிறார்கள். என்னை விட அழகு பெண்கள் உண்மையிலேயே அவர்கள் என்னை விட அழகாத்தான் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும், பிள்ளைகளை அழைத்து வா என்றார். அப்ப உடனே அண்ணன் கோபாலன் சொல்வார், மாய பார்வதி குழியில் வெள்ளை திருடி உண்டேன், குரலிலே அடி கட்டும் வச்சேன், சப்த கன்னிமார்கள் குயிலையும் திருடி இருக்கேன், ஆனால் பெற்ற தாயிடமிருந்து பிள்ளையை இதுவரைக்கும் பிடித்த பாவம் அது ஒன்று மட்டும் நான் செய்ததில்லை. ஆதி பராசக்தி அந்த பாவம் செய்ததும் இல்லை, இனிமே செய்ய போவதும் இல்லை. அண்ணா நீ செய்ய முடியாது என்று சொன்னால் இந்த தங்கை இதோடு தலைமொழிக்கு விட்டு ஆழ புளிய வெட்டி அக்கினியை வளர்த்து அதிலே என்னை தள்ளி அகலாக எரித்து அலைகடலில் கரைத்து விட்டு போ. அலைகடலில் கரைத்தால் என் அவஸ்தை எல்லாம் உனக்கு தீரும் அண்ணா, தீரும். அதனாலே தங்கை என்று இனிமேல் தனி கைலாயம் வந்து விடாது என்று பார்வதி முறைய வைத்தார். உடனே பார்த்தார் என் மருவான் கோபால கண்ணன், அம்மா உனக்காக சம்மதிக்கிறேன், நான் இதுவரைக்கும் அந்த பாவம் செய்ததில்லை, இருந்த போதும் உனக்காக அந்த பாவத்தை செய்கிறேன். ஆனால் பெற்ற தாயினாகம் பிள்ளைகளை தூக்கி செல்கிறானே என்று என்னை தீண்ட வரும். அந்த தாயினாகத்தையும் தகப்பனாகத்தையும் அமர்த்துவதற்கு ஒரு நாகதாரி சிரமும் 7 கடலை தாண்டி செல்வதற்கு எனக்கு படகும் வேண்டும். அப்படியே நல்லதென்று கொடுத்து நாகதாரி பெருமையும் நாராயணன் கை கொடுத்து ஆயமாய கோபால கண்ணனா வாங்கி கொண்டு எங்கே வருகின்றார். ஒன்றாம் கடல் உனக்கடலா கண்ணன் உன் அண்ணன் நான் வந்திருக்கிறேன், என்னோடு வாருங்கள். அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணியும் அங்கே இறை தேட சென்று இருக்கிறார்கள்.
தங்கை என்று அழைக்கும் போது பார்த்தார்கள் அக்காரங்க 7 பேரும். ஆமா ஏன்னா இதனால் இதுவரைக்கும் உன்னை இந்த நாகலோகத்துல பார்த்ததே இல்லையே அப்படின்னா அம்மா, பார்வதி அவசரத்திலே பிறந்தவர்கள் நீங்கள். ஆமா பார்வதி எனக்கு தங்கை. தங்கை அப்ப நீங்கள் எனக்கு தங்கை தானம்மா. ஆமாம்மா. தங்கைகளே சமையலை நம்பி வாருங்கள். ஆமா சக்தி கைலாயத்திலே சக்தி உமையவள் உங்களை பார்க்க வேண்டும் என்று அவளோடு துடிக்கிறார். ஆமா அதனால் உடனடியாக என்னோடு வாருங்கள் என்று அழைத்தார். ரைட்டா. அப்ப இந்த பிள்ளைங்க 7 பேருக்கு 5 வயது. சரி அப்ப அண்ணவனை சொல்லி அவளை ஒரு ஆளு கூப்பிடுதாரு. ஆமா அவரை நம்பி போகாம நம்ம என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் அப்பா அம்மாவை காணலையே. ஆமா அப்பா அம்மாட்ட சொல்லாம போக முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது சரி கண்ணன் பார்த்தார். அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஆமா பார்வதி அழைக்கும் நீங்கள் வராவிட்டு போனால் உங்களுக்கு பார்வதி கோபக்காரி ஆமா சாபம் கொடுத்து விடுவார் அம்மா. உடனடியாக வாருங்கள் என்று சொல்லவும் அண்ணன் என்று சொல்லவும் ஆதி பராசக்தி அம்சத்திலே பிறந்த அவைய அக்காரங்கை 7 பேர்களமாக இறங்கி ஆமோ நாகதாளி பிறமையும் கையிலெடுத்து நாராயணன் முன்னடக்க அவனே படகிலே ஏறி அமர்ந்தார்கள். ஆமா 5வது கடலிலே படகு சென்று கொண்டிருக்கும் போது அவையா இடைவேள சென்ற நாகராஜனும் நாகக்கண்ணியும் பார்த்தார்கள். மாதாவே ஐயோ நம்ம பிள்ளைகளை காணவில்லையே, எங்க இருக்காங்களோ தெரியலையே. பிள்ளையோட பாசந்தான நாசி குடித்து நாசி ஓட்டத்திலே பார்த்தால் நாகக்கண்ணி. கோபால கண்ணன் ஆமா 5வது கடலிலே அறுவை மக்கள் 7 பேரையும் அள்ளி கடத்தி சென்றது தெரிய வந்து பறந்து சென்று கோபாலா கண்ணா ஆயவா நாங்கள் தவமிருந்து வச்ச பிள்ளைகளை எங்கே கண்ணா அழைத்து செல்கிறாய், எங்கே அழைத்து செல்கிறாய்? ஆமா நாகக்கண்ணி அம்மா நாகராஜா ஐயா பார்வதி உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனால் இவர்களை அழைத்து செல்கிறேன். செல்கின்றேன். இவர்களை அழைத்து செல்லாவிட்டால் பார்வதியின் சாபத்துக்கு ஆளாகப்படுவீர்கள் என்றார். ஆமா கண்ணா என்ன என் பிள்ளைகளோ 5 வயதாச்சு. ஆமா கைலாயம் வழித்து அவர் திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் சரி 10 வயதிலே பகுத்தறிவு வளரும். வளரும். 12 வயதிலே பூத்து நிறைந்தால் என் பெண் மக்களுக்கு கற்புக்கு பங்கம் வராமல் நீ பாதுகாப்பாயா அப்படின்னா அழைத்து விட்டு போடலாம். ஆமா நாகராஜா ஐயா நாகக்கண்ணி அம்மா எய்தவள் பார்வதி ஆமா நான் ஒரு அம்புதான் ஆமாம்மா உங்கள் முன்னே வந்திருக்கிறேன். வந்திருக்கின்றேன். எய்தவள் அங்கிருக்க என் மீது கோபப்படலாமா? ஆமா உனக்கு விருப்பம் இருந்தால் அனுப்பு, ஆமா விருப்பமில்லை என்றால் உன் பிள்ளைகளை நீயே வைத்துக்கொள். வைத்துக்கொள். ஆனால் பார்வதியின் சாபத்துக்கு ஆளாகப்படுவீர். ஆமா உன் அக்காவுக்கு 7 பேர்களை நீ பெற்ற பிள்ளைகளை பார்வதியே ஆசைப்படுகிறார் பார்க்க என்று சொன்னால் ஆமா நீ எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று கண்ணன் சொல்லுவோம். நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆற்று வந்து சம்மதித்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆற்று வந்து சம்மதித்து அக்காலங்கள் 7 பேர்களை கண்ணனோடு அனுப்பி வைக்க உடனே ஆயமாய கண்ணனாதி கைலாயம் அழைத்து வந்து பார்க்கும் போது கோபால கண்ணன் தங்கை பார்வதி இடத்திலே பார்வதி நீ கேட்டது போல அக்கால வச்சு 7 பேரை அழைத்துட்டு வந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னா அப்ப பார்க்கும் போதுதான் பார்வதி பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கா
பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது தாத்தா சொன்னார், உங்க பாட்டிக்கு ஒரு பாகம் தலைமுடி இருந்ததுடா. ஆமா அவ தலைமுடிய பார்த்தே நான் அவன் மேல காதல் கொண்டு ஆமா கல்யாணத்தன்னைக்குதான் முகத்தை பார்த்தோம். பார்த்தோம்னாரு. இப்ப எங்க மைனிக்கும் அதே மாதிரி ஒரு பாகம் தலைமுடி இருந்தது. அப்படியான அப்ப நான் கேட்டேன், என்ன என் மதினி, மதினி எங்க தாத்தா வந்து எங்க ஆட்சியோட தலைமுடியை பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு. ஆமா எங்க அண்ணன் உங்களை எதை பார்த்து கல்யாணம் முடிச்சாரு? அதானே உங்க அண்ணன் மட்டும் எனக்கு வாக்கியமா? உங்க குடும்பமே தலையை பார்த்துதான் கல்யாணம் முடிக்கிய. அதானே எனக்கும் இவ்வளவு காலம் தலைமுடி இருந்ததுயா, இதை பார்த்துதான் உங்க அண்ணன் கல்யாணம் முடிச்சாரு. ஆமா மைனி வாழ்க்கையாவது அந்த காலம் ஆமா தலைமுடி அவருக்கு ரொம்ப இருந்தது. இந்த காலத்துல உங்களுக்கு இவ்வளவு தலைமுடி எப்படி வந்தது? தலைக்கு முடிக்கு என்னதான் போடுவீங்க? அப்படி என்னதான் தேய்க்கிற? அப்போ புதன்கிழமை சனிக்கிழமை எல்லாம் தேய்ப்பேன். சரி பிறகு தலைக்கு குளிக்கும் போது சீயக்கா போடுவேன். ஆமா தலைக்கு சேம்பு போட்டு குளிப்பேன். சரி பிறகு தலைக்கு சாம்பிராணி போடுவேன். ஆமா பிறகு தலைய நல்ல துவக்கி சரி நல்ல முடிச்சு போட்டு கடமுடியா புண்ணி போடுவேன். ஆமா தூங்கும் போது கலத்தி ஆணில போடுவேன். ரெண்டாவது பாதைக்கு ஒரு ஒட்டு முடி வச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு காலம் வரைக்கும் அண்ணனை பார்த்து காலம் வச்சுக்கிட்டு இருக்கான் ஆமா அப்படின்னு சொல்லி ஆமா ஆதி வராசக்தி நினைத்தார். சரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அமைதியாக இருந்து கதையை கேட்குமாறு விழா கமிட்டியார் சார்பிலே கேட்டுக் கொள்கிறேன். உண்டான பொழுதையும் கிடச்சிட்டு இருக்காங்க. அதாவது பார்வதியுடைய அம்சத்துல நம்மளை விட உண்மையிலேயே இவர்கள் அழகு பெண்கள் தான். ஆனால் இவர்கள் அழகை நம்ம இப்படியே விட்டோம்னு சொன்னா நம்ம பார்வதி இருக்கும் போதே பகவான் கங்காதேவியை தடாமுடிக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கார். அப்படி இருக்கும் போது அக்கா தங்கச்சி 7 பேரை நம்ம விட்டு வச்சோம்னு சொன்னா பகவான் சும்மாவா இருப்பாரு? யாருக்கிழமை 2 அந்த அக்கா தங்கச்சி 7 பேரும் கல்யாணம் முடிச்சு 9 கூடியதா ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி ஆதி பராசக்தி பார்வதி கண்ணனையை அழைத்து மீண்டும் இவர்களை எங்காவது விட்டு வா என்று அண்ணனிடம் சொன்னான். உடனே பார்வதி சொல்லிக்கிறாங்க, ஏன் பார்வதி கூட்டு வரணும், கூட்டு போனது இதான் என் வேலை. இருந்தாலும் உனக்காக செய்கிறேன், இல்லைன்னா நீ அழுது குழப்பிய அப்படின்னு சொல்லி ஐயா சந்தன முனிவரே, இந்த அக்காதங்கை 7 பேர்களை நீதான் வளர்க்க வேண்டும், இது பார்வதியால் உத்தரவு என்று சொல்லி ரொம்ப நன்றி. கோபால கண்ணன் பிள்ளைகளை சந்திரமான் சோழனை சக்தி முனிவர் இடத்திலே ஒப்படைத்து விட்டு பார்க்கடலிலே சென்று பள்ளி கொண்டார். ஆனால் கோபால கண்ணன் என்னையா ஒப்படைத்து விட்டு சென்ற பிள்ளைகள் அக்கா தங்கை 7 பேர்களும் சந்திரமான் சோழையிலே 3 வயது 3 வருட காலம் ஆனது. 5லிருந்து வயது 8 வயதானது. 8 வயதானதும் அந்த பிள்ளைகள் நினைத்தார், சந்திரமா முனிவரே, இந்த சக்தி சந்திரமான் ஜோதியிலே நாங்கள் தனிமையிலே இருக்கோம். அக்கா தங்கச்சி 7 பேருக்கும் ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை வந்து சொன்னா
ஆட்சி கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு ஆள் இல்லை. ஆமா எங்களுக்கு 7 தோழி பெண்கள் வேண்டும். ஆமா அப்போ என்ன பார்த்தால் இந்த சந்தன முனிவர், ஆமா அம்மா பெண்களே, நீங்களே நீங்களே சின்ன பிள்ளைங்க, ஆமா உங்களுக்கு 7 சின்ன குழந்தைகள் வேணும்னு சொன்னா உங்களால பேணி பார்க்க முடியாதுங்க. முடியாதம்மா அதெல்லாம் முடியாது சுவாமி, எனக்கு எப்படி வேண்டும் என்று கேட்டார். ஆமா உடனே சந்தன முனிவர் சொல்கிறார், என்ன காளியர்களே 7 பேர்களே வாருங்கடி. ஆமா நீங்க அறுசுவை விருந்து எனக்கு உணவு வளைத்தீர்களே, ஆனால் நீங்கள் கேட்டது போல் ஆமா உங்களுக்கு நான் சரி பிள்ளைகளை தருவதாக சொன்னார். ஆமா உடனே அக்காரங்க 7 பேர்களும் தேவேந்திர லோகத்தில் உள்ள காமதேவனை வரவழைத்து அழைத்து அறுசுவை விருந்து வளைத்து சந்தனமா முனிவருக்கு தளவாட இலையிலே விருந்து வளைத்தார். ஆமா சந்தன முனிவர் தான் சாப்பிடுவதற்கு முன்னாலே என்ன அந்த விருந்து சாதத்திலே 7 உருண்டைகளை பிடித்து அக்காரங்கத்தி 7 பேர் கையில கொடுத்தார். கொடுத்தார் அச்சமா காரியர்களிலே அக்காரங்க 7 பேர்களும் உருண்டையை சாதத்தை வாங்கி சாப்பிட்டார்கள். சரி ரிஷி விண்டம் ராத்தங்காது என்பதற்கு ஏற்ப அவர்கள் கேட்டதோ பெண் குழந்தை, ஆனால் கிடைத்ததோ ஆண் குழந்தை. ஆண் குழந்தை ஆண் குழந்தை வந்து பிறந்தது. ஆமா உடனே பார்த்தார்கள் 7 பேர்கள். 7 பேர்களும் சுவாமி, ஐயா நாங்கள் கேட்டது பெண் குழந்தை, ஆமா ஆனால் எங்களுக்கு கிடைத்ததோ ஆண் குழந்தை. ஆண் குழந்தை இறைவா, என்ன இதை நாங்கள் எப்படி வளர்க்க முடியும்? ஆமா பிறந்ததிலிருந்து பெற்ற தாய் தகப்பனின் முகம் தவிர மற்ற ஒரு ஆண்களை பார்த்ததே இல்லையே. இல்லையே அப்படி இருக்கும்போது இந்த ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பீர்கள்? ஆமா அம்மா, இந்த பிள்ளைகளை 3 வயது வரைக்கும் நீங்க வளர்த்துக்கோங்க. ஆமா 3 வயசுக்கு அப்புறம் சரி இந்த அண்ணன் தம்பி 7 பேர்களையும் நான் பார்த்துக்கிட்டவங்க, நான் வளர்த்துக்கிட்டவங்க சொன்னாலும் சந்தன முனிவர். ஆமா அப்போ பார்த்தா என்ன யாரு? அக்காரங்க 7 பேர்களும் பாலூட்டி சீராட்டி ஓடாட்டி ஆமா பெற்ற பிள்ளைகளை போல அண்ணன் தம்பி 7 பேரை வளர்த்தார்கள். வளர்த்தார்கள் 3 வயதானது. ஆனது சந்தன முனிவரே, நீங்கள் சொன்னது போல் 3 வயது வரை வளர்த்து விட்டோம். ஆமா இனிமேல் எங்களால் இவர்களை பாதுகாக்க முடியாது. முடியாது நீங்கள் தான் வளர்க்க வேண்டும் என்று சந்தன முனிவர் இடத்திலே சொன்னார். ஆமா யார் சொன்னார்? அது அஷ்டமா காளியர்கள் 7 பேர்களும் சொன்னார்கள். ஆமா உடனே சந்தன முனிவர் பார்த்தார். பார்த்தா அந்த பிள்ளைகளுக்கு, என்னையா ஆண் குழந்தைகளுக்கு ஆமோன் கட்சி விஜயன் வியகுந்தன் ஆமண்ணே சந்தன குமரன் வெச்செடுத்த தம்பி வண்டி மாமலையில் அழகேசன் என்று சொல்லி ஆமையா அண்ணன் தம்பி 7 பேர்களுக்கும் 7 பேர் நாமம் கொடுத்து கொடுத்து சந்தனமலையை இருளாக்கி சந்தனமலைக்கு காவலாக வைத்துக் கொண்டார்கள். ஆமையா அக்காரங்க 7 பேர்களுக்கும் 10 வயதானது. ஆனது பகுத்தறிவு வளர்ந்தது. ஓ சந்தன முனிவரே, ஐயா சுவாமி, இறைவா இதனால் இதுவரைக்கும் ஆமா தாய் தகப்பன் 5 வயது வரை எங்களை வளர்த்தார்களே தவிர தவிர 5 வயதுக்கு மேல் ஆமா தாய் தகப்பன் முகத்தையே நாங்கள் பார்க்கவில்லையே. இல்லையே அப்போ அப்படி பாராமல் நாங்கள் இருக்கும்போது ஆமா இதற்கு நிலைமைக்கு காரணம் யாரு? யாரு அக்காரங்க 7 பேர்களும் நினைத்தார். ஆமா பார்வதிதானே நம்மளை பார்க்க வேண்டும்
ஆமையா அந்த 103 லிங்கங்களையும் நீ கேட்டையானால் இறைவனால் என்ன செய்ய முடியும் என்று ஆமா பகவான் சொன்ன போது பத்தினி மாறியது நாங்கள் கேட்கிறது போல எங்களுக்கு அனைத்தும் தந்தால் கைலாயத்திலே இருக்கின்றோம். ஆனால் கைலாயத்தை விடுத்து இப்போது கடமே சென்று விடுவோம். காரியர்கள் சொன்ன போது உடனே கடவுள் சிவபெருமான் சொல்கிறார், ஐயா காரியர்கள் சொல்லவும் கடவுள் சிவபெருமான் சொன்னார், அம்மா ஏ காரியர்களே நீங்கள் கேட்கிறது போல உங்களுக்கு அனைத்தும் தருகிறேன். நான் சொல்றேன் கேட்கிறீங்களா? ஆயிரத்திற்கு ஏற்ற கைலாயத்துக்கு நிகரான கோட்டை தக்கன் கோட்டை முப்புறம். அந்த முப்புற கோட்டையிலே முப்புராதியமான அதிகாரியாய்
நோக்கி மற்ற காரியர்களை எல்லாம் அவருக்கு கீழ்ப்பணிந்து நடக்க ஆமா ஐயா கடவுள் இடத்திலே சரி கோட்டை கட்ட வேண்டும். ஆமா அதோடு மட்டுமல்லாமல் ஐயா குடியிருந்து வாழ்வதற்கு கோட்டை தந்த பகவானே கும்பிட்டு வணங்க 103 லிங்கம் வேண்டும். குளித்து விளையாடுவதற்கு நதியும் ஆலமரமும் வேண்டும். ஆமா உடனே இறையவன் அப்படியே நல்லதென்று ஐயா தக்கம் கோட்டை போட்டு அடைந்த இடத்திலே கோட்டையும் கட்டி கொடுத்தார் கடவுள். கடவுள் அதாவது நம்ம அம்மா தலை சாய்ந்த முப்பதாயிரம் சன்னிதானத்தில் ஐயா இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அமைதியாக இருக்குமாறு விழா கமிட்டியார் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். அதாவது கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் இதுவரைக்கும் அம்மன் கூட இதுவரைக்கும் தடப்பட்டதே கிடையாது, இனிமே இருக்க போறதும் கிடையாது. அப்பேற்பட்ட நம்ம அம்மா வாசல்ல நம்ம வீட்டுல இருந்து பேசுறதுக்கு 1000 தடை இருக்கு. ஆலயத்துக்கு வந்து நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. கோயிலுக்கு வர்றதே நம்ம மனசு அமைதி பெறணும். ஆலயத்தில் வில்லிசை நிகழ்ச்சி நடத்துது எதுக்கு எங்களுக்கு விருதாமா 20,000 30,000 கொடுக்க வீட்டுக்கு அம்மா பிறந்த கதை அவன் போட்ட போட்டி இருந்த கதை. அன்னைக்கு வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் அம்மா போட்டியோட நம்ம பிள்ளைக்கு அண்ணன் தம்பிக்கு அப்பா அம்மாவுக்கு அம்மா போட்டி இன்னைக்கு புடியா பிடிக்கவ இந்த முப்படாதி முத்துவரத்தை வாங்க போயிட்டாலும் இன்னைக்கு நம்ம வீட்டுல அவங்க சங்கடப்படுறதுன்னு யாருக்கும் தெரியுதா? அந்த கதையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா இருந்து கேட்கணும். இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஓட்டி இருந்தா தான் நாங்க அடுத்த வருஷம் வர முடியும். அப்போ நம்ம பாடக்கூடிய கதையில புச்சமா இருந்ததுன்னா நீங்க வந்து சொன்னாலும் நாங்க உங்க வீட்டுக்குள்ள கேட்டுக்கிடுவோம். ஆனா ஆலயத்துல இருந்து எங்களுக்கு முன்னாடியே இருந்து சத்தம் போட்டு பேசுவது எங்களுக்கும் இடையூறு. முப்படாதியமா எங்க கதையை கேட்க அவளாலும் முடியாது. விநாயகம் மாடு கதை எங்க கதையை கேட்போம்னு அவளே உள்ள இருந்து வெளியில வந்து உட்கார்ந்துருக்கா. ஏமா நீ எனக்கு கதை கேட்க போற நாங்களே டிவி நாடகத்துல பேசுறோம். உள்ள போய் உட்காரு சம்பந்தம் வந்தா போறோம் அப்படின்னு இருக்கிற தாய்மார் பேசுற மாதிரி. அதனால அமைதியாக இருந்து கதையை கேளுங்கள். உங்க வீட்டு பிள்ளை உங்க தம்பியா நினைச்சு நான் சொல்றேன். உங்க வீட்டு பிள்ளை எங்களுக்கு அன்பு ஆதரவும் தரக்கூடியது உங்களுடைய கடமை. உங்களிடம் இப்படி சொல்லி எங்களுடைய